வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சாவிடோஸ் தமிழ் சேனல். நான் சாவிடோஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 33080 வச்சு ஒரு ரிக் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு மைனிங் ரிக் தான். ஆப்வியஸாக 33080 யூஸ் பண்ணுறதுனால மைனிங் ரிக்காக தான் இருக்கும். ஸோ இந்த மைனிங் ரிக்கில் வந்து எப்படி நம்ம வந்து பில்டு பண்ணுறதுன்னு காட்ட போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஆக்சுவலி இந்த மைனிங் ரிக் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் எப்படி ஒரு மைனிங் ரிக்கை ஒரு 3 கார்டு இல்லை வந்து ஒரு கார்டோ 3 கார்டோ 6 கார்டோ எப்படி வச்சு வந்து பில்ட் பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறேன். இந்த வீடியோ பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மைனிங் ரிக் ஆல் ஓவர் இந்தியா வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து பூனே காமிச்சிருக்கோம், ஹைதராபாத், அப்புறம் வந்து பெங்களூர் காமிச்சிருக்கோம், மகாராஷ்டிரா காமிச்சிருக்கோம், டெல்லி காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பிளேசஸ் காமிச்சிருக்கோம். அப்புறம் தமிழ்நாடுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா பிளேசஸ்க்கும் நம்ம வந்து அமைச்சிருக்கோம். மதுரை, கன்னியாகுமரி, ஈரோடு, கோயம்புத்தூர், அந்த மாதிரி நிறைய பிளேசஸ்க்கு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே மைனிங் ரிக்கை பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு கொரியரில் போட்டு அனுப்ப முடியாது. அப்படி அனுப்பிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லிட்டரலாக வந்து எல்லா உங்களுக்கு ஜிபியோட எல்லாமே சேர்த்து குப்பையில் போடுற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. பிகாஸ் வந்து அவ்வளோ அன்சேஃபாக தான் கண்டிப்பாக வந்து போகும். ஏன்னா இது வந்து கொரியரையும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது, நம்மளையும் தப்பு சொல்ல முடியாது. ஸோ நம்ம தான் வந்து உஷாராக இருந்துக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பில்டு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து திருப்பி இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே போட்டு தான் அனுப்புவோம். ஸோ அனுப்பிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம கால் பண்ணி இல்லை வந்து ஒரு வீடியோ கால் மூலமாக கைடன்ஸ் கொடுப்போம் எப்படி வந்து பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல் ஆகணும். ஏன்னா வந்து சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, கனடா, அப்புறம் வந்து சவுதி அந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக ஒரு பில்டு எப்படி இருந்து நீங்கள் வந்து மைனிங் ரிக்கை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் மைனிங் ரிக் பில்ட் பண்ணும்போது அப்படிங்கிறதும் வந்து வரும். ரொம்பவே வந்து பேசிக்காக தான் இருக்கும். லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா பிசி பில்டு மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஓரியன்டேஷன்லாம் நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பில்ட் ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் ஜென்ரலாக எல்லாமே வந்து காம்பனன்ஸ் தான். இதுக்கு வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு மைனிங் ரிக்கு என்னென்ன தேவையோ அதுதான் உங்களுக்கு வந்து தேவைப்படும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3080s வந்து எம்எஸ்ஐயோட பிராண்ட்லேருந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு மைனிங் ரிக் வந்து தேவை, அதாவது ரிக் ஃப்ரேம் வந்து தேவை நம்மளுக்கு. ஸோ அதை நான் கீழே இருக்க எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ மைனிங் ஃப்ரேம் வந்து இங்கே இருக்குது. ஸோ மைனிங் ரிக்கோட ஃப்ரேம் வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ உட்டெல்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அதுவும் நான் உங்களுக்கு வந்து எதனால் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி வச்சுக்கலாம். அன்பேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அன்பேக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் நீங்கள் வந்து மறந்துடாமல் இருக்கும். எல்லாமே எடுத்து வச்சு செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம் எல்லாமே எடுத்து வச்சிட்டோமா அப்படிங்கிறத. ஸோ எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு செக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து பயணிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி வச்சிடலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி டேபிள் மேலே வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 33080s மதர் போர்டு இருக்குது, பவர் சப்ளை இருக்குது, ரைசர் கேபிள்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ரைசர் கேபிள்ஸ், எஸ்எஸ்டி, இந்த மாதிரி தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம். ஸோ இது வந்து ரிக். ஸோ எல்லாமே வந்து இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ப்ராசஸரையும் ரேமையும் மதர் போர்டில் போட்டுக்கணும். ஸோ அது ரொம்பவே ஒரு சிம்பிளான விஷயம், எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால நான் காட்டல. ஏன்னா நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ப்ராசஸர் வந்து அதோட ஏரோ மார்க் அலைன் ஆகிற மாதிரி உள்ளே வச்சுட்டு நீங்கள் போட்டுட்டு அது மேலே இருக்கிற இந்த ஃபேனை வந்து ஃபிட் பண்ணிடணும். அப்புறம் வந்து இந்த ரேம் ஸ்லாட்டை நீங்கள் வந்து போடணும். ஸோ ரேம் ஸ்லாட் வந்து நீங்கள் வந்து இங்கே தானே நான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, செகண்ட் ஸ்லாட்டில் தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? இல்லை, இது வந்து நம்ம மைனிங்காக யூஸ் பண்ண போகிறோம். விண்டோஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நம்மளுக்கு வந்து எந்த ஸ்லாட்டில் போட்டாலும் ஒன்று தான். ஸோ வந்து அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து CPU ஃபேனுக்கு வந்து பவர் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா மதர் போர்டோட ப்ராசஸ் ரெடி. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதர் போர்டை எடுத்து நம்ம ரிக்கில் வந்து வைக்கணும். ஸோ மதர் போர்டோட பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸை எடுத்து நீங்கள் வந்து ரிக்குக்குள்ளே வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து கரெக்டாக ரிக்கு அந்த ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதர் போர்டை தூக்கி ரிக்கில் வைக்கணும். அதாவது இந்த பாக்ஸ் மேலே. எதனால் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியமில் வந்து மதரோட கீழே இருக்க பின்ஸ் எல்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து 1200 வாட் பவர் சப்ளை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 கார்டு பவர் கொடுக்கறதுக்கு ஃபியூச்சரில் அடிஷ்னல் கார்ட்ஸ் வந்து போட்டாங்கன்னா பவர் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இதில் பின்னாடி என்னென்ன கேபிள்ஸ் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஒவ்வொரு ஜிபியூலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ 3 பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுற பின்ஸ் இருக்குது. ஸோ மூஞ்சி ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3 பவர் கேபிள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது.
ஸோ 3 பவர் கேபிள் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கேபிளில் 2 பிரியும். ஸோ அது ஒன்று எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு கேபிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 9 கேபிள் கனெக்ட் பண்ணணும். ஸோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இந்த அதாவது பவர் சப்ளை பின்னாடி இருக்கிற இதில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து பவர் சப்ளை பின்னாடி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக இருக்கிறது வந்து உங்களுக்கு பிஎஸ்சியோட அதாவது உங்களோட மதர் போர்டோட பவர் கொடுக்கறதுக்கான கேபிள். இந்த மாதிரி 6 பின்ஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா SATA பெரிஃபரல்ஸ்க்கான பவர் கொடுக்குற கேபிள்ஸ். அதே மாதிரி இங்கே பெருசாக இவங்க பிளாக்ல கொடுத்துருக்காது இல்லை வந்து ப்ளூவில் கொடுத்துருக்காது எல்லாமே ஆக்சுவலி ஒரே பின்னு தான் உங்களுக்கு. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபியூக்கு பவர் கொடுக்க, இன்னும் மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியூக்கு பவர் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மதர் போர்ட்லேருந்து எடுத்துடலாம். பின்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு என்ன கேபிள் இது அப்படிங்கிறது இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இப்போது நம்ம வந்து மதர் போர்டோட பவரை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் அந்த அலைன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பாப் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ கிளிக் ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிபியூ பவர் கொடுக்கறதுக்கு. ஸோ சிபியூக்கு நம்ம இப்போ பவர் கொடுக்கலாம். சிபியூக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பின் இந்த மாதிரி ஒரே ஒன்று தான் வரும். ஸோ இதுதான் வந்து சிபியூக்கு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 இப்படி இருக்கும். ஸோ இன்னும் 2 இப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த எண்டை வந்து நம்ம வந்து பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எண்டு இருக்கு இல்லையா, இந்த எண்டை நம்ம வந்து பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறோம். நாட்ச் வந்து அலைன் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டைரெக்ஷனில் தான் உள்ளே போகும் உங்களுக்கு. ஸோ அலைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து கிளிக் ஆகிடும், லாக் ஆகிடும். ஸோ இப்போ இருக்கிற ரிமைனிங் போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம ஜிபியூக்கு ஆன ஸ்லாட்ஸ் வர போகிறோம். அதுக்கு முன்னாடி SATA பவர் கெடுக்க நம்ம இந்த 6 பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ SATA கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் SATA கேபிள்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறையா வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேபிள்ஸ் எடுத்து நீங்கள் வந்து உங்களோட பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகேவாகிடும். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலதில் வந்து பிஎஸ்யூன்னு போட்டிருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம வந்து இந்த போர்ட்ஸில் கனெக்ட் பண்ணணும். 1 ஸோ 2 3வது ஸோ 3 கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ரைசர் கேபிளுக்கான செட்டப். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான ரைசர் கேபிள்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பவர்ஃபுல்லான கார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீல் கார்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெட்டர் வெர்ஷன் உங்களுக்கு. ஸோ கெப்பாசிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது நம்மளுக்கு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஸோ 8 கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ரைசர். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவர் பின்ஸ் இருக்கும். பட் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து இந்த பவர் கேபிள் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம SATA கனெக்ட் பண்ணிக்கிறோம். SATAனா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து எஸ்எஸ்டிக்கு பவர் கொடுக்குற கேபிளை இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல யூஎஸ்பி இருக்குது. ஸோ அந்த இடத்துல இவங்க கொடுக்குற யூஎஸ்பி கேபிளை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெடி ஆகிடும். ஸோ இன்னொரு எண்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த எண்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கேபிள்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டைனியான ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமோட PCI ஸ்லாட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து இந்த எண்டில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ரைசர் கேபிள் ரெடி ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து நாச்சை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஜிபியூவில் நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஜிபியூஸ் இருக்குது. ஸோ ஜிபியூஸில் நம்ம கீழே இருக்கிற இந்த ப்ராக்கெட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ரைசர் கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரைசர் கேபிள்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த நாச்சை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இதையும் அலைன் பண்ணோம். அலைன் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆனோடனே இந்த நாச் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மூடிக்கும் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கை வச்சு மூடி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஜிபிஎஸ்க்கும் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம இப்போ வந்து பண்ணிடலாம் எல்லா ஜிபிஎஸ்க்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வரும்போது ரிக்கில் வந்து நம்மளுடைய கிராஃபிக் கார்ட்ஸ் எல்லாத்தையும் நிற்க வச்சிடலாம். ஸோ எப்படி நிற்க வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை வந்து இந்த சைடு உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு நிற்க வச்சிடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இதில் வந்து ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். இதெல்லாம் வந்து பெரிய கார்ட்ஸ்னால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைசரை வந்து இந்த வுட் மேலே ரெஸ்ட் பண்ணல, கார்டோட பேக் சைடு வந்து இந்த வுட் மேலே ரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்டேபிளாக கார்டு வந்து நிற்கும். ஸோ இப்போ வந்து எல்லா கார்டையும் அந்த மாதிரி நம்ம வந்து நிற்க வச்சிடலாம்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 3 கார்டையும் வச்சுட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கார்டோட இந்த ரெட் கலர் கேபிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெட்டை வந்து நம்மளுடைய மதர் போர்டில் கனெக்ட் பண்ணணும். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்ச் வந்து வெளிப்பக்கம் வரணும், இந்த சைடு வரணும் நம்மளுக்கு. ஸோ இதை வந்து இப்படி வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து கனெக்ட் பண்ணணும் இதை. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற பிறகு நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து வரிசையாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த போர்ட்டை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு இந்த பெரிய போர்ட்டை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு வந்து இந்த சின்ன போர்ட்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கார்டை வந்து நம்ம இந்த பெரிய போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கனெக்ட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இருக்கிற இந்த கார்டை வந்து இன்னொரு போர்ட்டில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அப்படியும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வந்து இந்த பின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பின்னை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பின்னை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் கூட இதில் வந்து இந்த யூஎஸ்பி கனெக்ஷனாக கனெக்ட் பண்ணலாம். பட் அப்படி பண்ணிங்க அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குது நம்மளுக்கு, கையை உள்ளே எடுத்துகிட்டு போகல, பட் ஸ்டில் கனெக்ட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 3த்தையும் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருணும். ஸோ கனெக்ட் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து இந்த கனெக்ஷன் வந்து ஓகேவாகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைசர்ஸ்க்கு இதில் பவர் கொடுக்கணும். இது எதனால் இந்த பவர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைசர்லேருந்து தான் 75 வாட்டாக்கான பவர் வந்து கார்டுக்கு போக போகுது. ஸோ அதனால் ரைசர் பவர் கொடுக்கணும், சேட்டா மூலமாக கொடுக்க போகிறோம். அதுவும் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேட்டா கேபிளில் நம்மளுக்கு வந்து 2 ஜிபியூக்கு மட்டும் தான் பவர் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே கொடுத்திங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 ஜிபியூக்கு ஒரு கேபிள் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட பவர் சப்ளை வந்து ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய பவர் சப்ளை. நம்ம வந்து எல்லா கேபிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம இப்படி வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் வைக்கலாம், இல்லை வந்து ஃப்ளாட்டாகவும் வைக்கலாம். நம்ம இப்போதைக்கு இந்த மாதிரி தான் வைக்க போகிறோம். ஸோ வச்சுட்டு இதை வந்து நம்ம டைட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கனெக்ஷன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மதர் போர்டு கனெக்ஷன்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த பெரிய பின் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மதர் போர்டோட பவருக்கான ஒரு பின்னாக இருக்க போகுது. ஸோ இந்த பெரிய பின்னை நீங்கள் வந்து மதர் போர்ட் பவர் கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் சைடில். ஸோ இப்போ நான் அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது அதுதான் வந்து பவர், உங்களுக்கு வந்து மதர் போர்டுக்கான பவர் கேபிள். ஸோ இப்போ வந்து நம்ம மாட்டிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் உங்களுக்கு மாட்ட, பட் ஸ்டில் வி கேன் டூ இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அலைன் பண்ணிட்டோம். அலைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆனது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு லாக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேப்பும் இல்லாமல் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ கேப்பும் இல்லாமல் ஃப்ளாட்டாக வந்து இதுவும் அலைன் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லாக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபியூக்கு நம்ம வந்து பவர் கொடுக்கணும். ஸோ சிபியூக்கு பவர் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, அதாவது மதர் போர்டோட டாப்பில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட மதர் போர்டு. இதோட டாப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிபியூக்கு பவர் கொடுக்கறதுக்கான ஒரு போர்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம சிபியூக்கு பவர் கொடுக்க போகிறோம் இப்போது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சிபியூக்கான ஒரு பவர் கொடுக்குற இடம் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம சிபியூ பவரை கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வழியில் தான் உங்களுக்கு வந்து அலைன் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து முன்னாடியே பண்ணணும். ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே பண்ணுறதை காட்டலை, அதனால் திருப்பி பண்ணேன். ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இது வந்து லாக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஜிபியூஸ்க்கு வந்து நம்ம பவர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஜிபியூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கேபிள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு டைரெக்ஷனில் தான் போகும் ஆக்சுவலி. ஸோ அந்த டைரெக்ஷன் பார்த்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடியில் ஒரு கை வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இப்படி வந்து லாக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள், அதாவது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே அதை வந்து பக்கத்தோட இதில் சொருவுங்க, பக்கத்து ஹோல்டில். ஸோ இதுலேயும் இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கையில் கீழே பிடிச்சிட்டு லாக் பண்ணோம், இல்லாட்டி அழுத்துனீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புது கேபிள் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து அப்போ தான் பவர், போதுமான அளவுக்கு பவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து லாக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பவருக்கு இந்த இதையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இண்டிவிஜுவல் கேபிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுவே வந்து நம்ம இந்த எண்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்டுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த இந்த இதோட எண்டையும் ஒரே கேபிள் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ அப்போ எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிள், அதாவது அடிஷ்னல் பவர் கொடுக்குறோம் இல்லையா, அந்த கேபிள் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு தனி கேபிள் எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி லாக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு கேபிள், இதையும் வந்து லாக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணணும். ஸோ பொசிஷனில் மாட்டிட்டு லாக் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ 3வது GPU இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து 2 கேபிள் இருக்கும், போதுமான அளவு கேபிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேபிள் வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ரைசரை பவர் கொடுக்கணும். ஸோ ரைசருக்கு பார்த்திங்கன்னா இந்த கேபிள் இருக்குது, இது வந்து நம்ம SATA கேபிளில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம வந்து SATAக்கு பவர் கொடுக்குற கேபிள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கேபிளையும் இதையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரே ஒரு டேரெக்ஷனில் தான் அவ்வளோ போகும், அது என்ன டேரெக்ஷன் அப்படின்னு பார்த்து நீங்களே வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சு இப்படி அழுத்திங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள், அவ்வளோதான், கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தையும் நம்ம இதே மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது ஒரு கேபிளில் 2 தான் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து 2 மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2மே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, பக்காவாக இருக்குது இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு கேபிள் வந்து இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த சைடு இந்த கேபிள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு SATA கேபிளில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இது இன்னொரு SATA, இதில் வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற பிறகு SSD, ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற SSD. ஸோ இந்த SSDயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பவர் கனெக்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பவருக்காக, இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டாக்காக. ஸோ டேட்டாக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டா கேபிள் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து SATAவோட டேட்டா கேபிள், இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகிடும். ஸோ கிளிக் ஆகிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து மதர் போர்டில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த கேபிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேபிளை நம்ம வந்து மதர் போர்டில் கனெக்ட் பண்ணணும். ஸோ மதர் போர்டில் இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போர்ட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த போர்ட்ஸில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து அடி வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு லாக் ஆகும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெரியும். ஸோ இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கனெக்ட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட SSDக்கு பவர் கொடுக்கணும். SSDக்கு பவர் கொடுக்குறது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ரைசர் கார்டுக்கு பவர் கொடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த சேம் கேபிள் வச்சு SSDக்கும் நம்ம வந்து பவர் கொடுத்துக்கலாம். ஸோ SSDக்கும் நம்ம இப்போ பவர் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு சிஸ்டம் ஃபுல்லாக ரெடி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரிக் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ எவ்வளோ வந்து சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது மைனிங் ரிக் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை டவுட்ஸ் ஏதாவதுனா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ணாதீங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து வித்தின் 1 வீக்கில் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஃபைனலாக எல்லாமே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மைனிங் ரிக்கும் உங்களுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் டெஃபினட்டாக சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே நிறையா வந்து விஷயங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கேயும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இது பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நான் வந்து சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஸோ அதனால் வந்து இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதே மாதிரி டிஸ்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைனிங்காக நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி வச்சுருக்கோம். மைனிங்க்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமான ஒரு கம்யூனிட்டி. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம், இல்லை வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, கேம் விளையாடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அங்கே வந்து உங்களோட மைனிங் ரிக்கோட பிக்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா லைவ் வருவோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து உங்களோட மைனிங் ரிக்கை வந்து ஃபீச்சர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜியோடஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி அதுக்கும் ஒரு வீடியோ வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் எப்படி ஜியோடஸ் யூஸ் பண்ணுறது, எப்படி கிரிப்டோ கரன்சி வாலெட் வந்து யூஸ் பண்ணுறது, என்ன வாலெட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோவாக அது இருக்கும் உங்களுக்கு. டெஃபினட்டாக வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.